நம்ம இன்னைக்கு பட்டரை உருக்க போகிறோம், நெய்யாக காய்ச்ச போகிறோம். அதுக்கு அடுப்பை சட்டியை வச்சு இன்னைக்கு பட்டரை உருக்க போகிறோம், நெய்யாக காய்ச்ச போகிறோம். அதுக்கு அடுப்பை சட்டியை வச்சு அடுப்பில் வச்சு அதில் பட்டரை போட்டிருக்கேன். இப்போ அது உருகட்டும். நல்ல ஃபுல் ஃப்ளேமா லோ ஃப்ளேமா? இல்லை, ஃபுல்லாகவே வச்சுருந்தா தான் அது நல்லா உருகும். பாத்திரம் நல்லா அடி கனத்த பாத்திரத்தை நீங்கள் வச்சு காய்ச்சுங்க. அப்போ தான் பிடிச்சி போகாமல் நல்லா வரும். நெய்யை நல்லா காய்ச்சிருங்க. அப்போ தான் அது நாள் பட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே நெய் ரெடிமேடாக வாங்குறது கிடையாது. பட்டர் வாங்கி தான் எப்போதுமே காய்ச்சுது. பாருங்க, கட்டி எல்லாம் உருகிட்டு இப்போ மேலே அது நல்லா காய்ச்ச தான் செய்யும். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. சின்ன அடுப்பில் வச்சு நல்லா ஃபுல்லாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நொரை வருது, சலசலப்பு இதெல்லாம் நின்று நெய் கலர் மாறிடும், வாசமும் வந்துடும். இந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் வாசம் வரும். இப்போ ஒரு மாதிரி பாலோடைய இது அந்த வெண்ணெயோட ஸ்மெல் வருகிற மாதிரி இருக்கும். பாருங்க, கலர் மாறிட்டு தெரியுதா உங்களுக்கு? கலர் மாறிட்டு பாருங்க. இப்போ 2 கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டால் அது நல்லா உள்ள பொரிஞ்சு இதாகும். இந்த நெய் கெட்டு போகாமல் இருக்கும். முதல்ல இறக்கும் போது கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இறக்கிடுங்க. நல்லா நெய் வாசமாக இருக்கும். இதே நெய் நல்லா காஞ்சிட்டு கலரும் மாறிட்டு நல்லா நெய் காஞ்சிட்டு இங்கே பாருங்க. அந்த கல்லுப்பு உள்ள போட்ட உடனே கொஞ்சம் அப்படி வேகம் வச்சலாம். அதை கண்டு பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை. கலர் மாறியாச்சு பாருங்க, தெரியுதா? ஸ்மெல்லும் நல்லா வந்துடும், நெய் வாசம் வந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ கருவேப்பிலையை போட போகிறோம்.
முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போடலாம். இந்த முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்காதனால நான் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலையும் போடலாம். இது நல்லா வெந்துச்சுன்னா இதில் நல்லா வாசமாக இருக்கும் நெய். ஆறின பிறகு ஒரு பாட்டில் ஃபில்டரை வச்சு இருத்த ஊற்றிடுங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் தனியாக வந்துடும். அதை வெள்ளைச்சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும். கருவேப்பிலை போட்டோன்னே பாருங்கள் வாசமே மாறிட்டு. அவ்வளோதான். வீட்லேயே நம்ம வந்து வெண்ணெயை உருக்கி இப்படி நெய் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நல்ல ருசியாகவும் இருக்கும். நம்மளே பண்ணணுங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். குட்டி பிள்ளைங்க இருக்க வீட்டில் நீங்களே பண்ணிக்கிடுங்க, தான் நல்லது. எல்லா நெய்யும் நல்ல நெய்யாக கிடைக்க மாட்டேங்குது.